அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் 10/7/2024 அன்று வழக்கு தொடுத்த சுமார் 400 ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் 400 ஆசிரியர்களுக்கு காலதாமதமின்றி விரைவாக பணி வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தனர். இந்த தீர்ப்பு 152 நாட்கள் கடந்த நிலையில் அரசும் ஆசிரியர் தேர்வு வாரியமும் தீர்ப்பின் அடிப்படையில் வழக்கு தொடுத்த ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்ய எந்தவித நடவடிக்கையும் முயற்சியும் மேற்கொள்ளாத சூழலில் இந்த தீர்ப்பின் மீது மொத்தமாக 4 வகையான வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 2 வகையான வழக்குகளும், கேவியட் மற்றும் எஸ்எல்பி மேல்முறையீடு வழக்குகளும், உயர்நீதிமன்றங்களில் 2 வகையான வழக்குகள், அவமதிப்பு வழக்கு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மற்றும் பிஆர்டிபிடி நியமனத்திற்கு தடை கோரும் வழக்கு என 4 வகையான வழக்குகள் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பதியப்பட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வழக்கு தொடுத்த சுமார் 400 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பின் அடிப்படையில் இன்று தொடுக்கப்பட்ட 2 வழக்குகள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும், மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தில் பிஆர்டிபிடி தடையாணை கோரும் வழக்கும் இன்று, அதாவது 9/12/2024 அன்று விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அறை எண் 3இல் 3வது மற்றும் 4வது வழக்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மாண்புமிகு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. 10/7/2024 அன்று வழக்கு தொடுத்த சுமார் 400 ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பணி வழங்காத காரணத்தால் 152 நாட்கள் கடந்த நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது 3 நபர்கள் மீது. முதலில் எஸ். மதுமதி ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவர்கள் மீதும், 2வது எஸ். கண்ணப்பன் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவர்கள் மீதும், 3வது பி. ஸ்ரீ வெங்கடபிரியா ஐஏஎஸ் செக்ரட்டரி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவர்கள் மீதும் 3 நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட் பெட்டிஷன் விசாரணை பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் அந்த வழக்கானது கண்டெம்ட் பெட்டிஷன், அதாவது மெயின் கேஸ் ஃபைலிங் ஸ்டேஜில் இருப்பதாக பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இன்று விசாரணை நடைபெறுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இதனோடு தொடர்புடைய சப் அப்பீல் வழக்கானது விசாரணை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. சப் அப்பீல் வழக்கினுடைய பிரேயர் கோரிக்கை என்னவென்றால், WP நம்பர் 260/84/2023 வழக்கின் 10/7/2024 தேதியிட்ட உத்தரவின் சான்றளிக்கப்பட்ட நகலை வழங்குவதற்கு மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அறை எண் 19இல் 57வது வழக்காக மாண்புமிகு நீதியரசர் ஆர். விஜயகுமார் அமர்வில் பிஆர்டிபிடி நியமனத்திற்கு தடை கோரும் வழக்கும் 9/12/2024 இன்று விசாரணைக்கு வருகிறது. 2 நீதிமன்றங்களில் 2 வெவ்வேறு வகையான வழக்குகள் இன்று விசாரணைக்கு வருகிறது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும், மதுரை உயர்நீதிமன்றத்தில் பிஆர்டிபிடி நியமனத்திற்கு தடை கோரும் வழக்கும் இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த 2 வழக்குகளால் ஏற்படும் தாக்கங்கள் பற்றியும், இந்த வழக்குகளின் மூலமாக ஏற்படும் அடுத்த கட்ட நகர்வை பற்றியும் அறிந்து கொள்ள ஆசிரியர்களுக்கு மிகுந்த ஆர்வமும் எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. இவ்வாறு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, பிஆர்டிபிடி நியமனத்திற்கு தடை கோரும் வழக்கு என்ற பல்வேறு வகையான வழக்குகளை தொடுப்பதால் 400 நபர்களுக்கு பணி வழங்க அரசு அடிபணியுமா அல்லது ஆத்திரம் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பிஆர்டிபிடி தடையாணை கோரும் வழக்கு மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மூலமாக அனைவருக்கும் பணி கிடைக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள் டீச்சர்ஸ் மீடியா சேனலுடன். நன்றி, வணக்கம்.